ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து வின்டர் சன் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில்ஸ் டீமோட 3rd எபிசோடை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு 2 எபிசோடை பார்த்துட்டு 3rd எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 3க்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம 2 ஹீரோஸும் வந்து அந்த புழுவெல்லாம் பறக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதை வந்து இப்போ 3rd எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆக்டர் ஷிங்லாங் வந்து அந்த சமைக்கிறது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அவனோட வெய்போவில் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்கு போடுறான்னு தெரில. இந்த தடவை வெறித்தனமாக அது இதுன்னு பேம்புவை உடச்சது அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்கு போடுறான்னு தெரில. உடனே வந்து சாங்யாங் வந்து கேட்குறான் நம்ம ஆக்டர்கிட்ட, இப்படி நீ போஸ்ட் போட்டுட்டு இருந்தா இந்த புழுவெல்லாம் போடும்போது உன் ஃபேன்ஸ் பயந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஆக்டர் ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அதை ப்ளர் பண்ணி போடுவேன், அப்போ யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சாங்யாங்கும் வந்து அங்கே இருக்க சமைச்சிருக்கானுங்கள்ல அந்த புழுவை அதை எடுத்து வந்து ஷிங்லாங்க்கு வந்து ஊட்டி விடுறான். அவனும் அதை வந்து சாப்பிட்டுட்டு ஃபோனில் வந்து அந்த போஸ்டெல்லாம் போட்டுட்ருக்கான். அப்போ வந்து அவனோட ஃபேன்ஸில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நம்ம ஆக்டரும் அவனோட எக்ஸை திருப்பி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவன் போடுற போஸ்ட் அன்றைக்கி அவனும் வந்து ஒரு இயற்கை காட்சி, அதாவது ஸ்கை மாதிரி இருக்க பிக்சரை வந்து போடுறான். அதனால் இவங்க 2 பேரும் எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி ஃபேன்ஸ் பேசுகிறாங்க. அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இப்படி அவங்க பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல, எது உண்மைனே தெரியாமல் அவங்க பாட்டு ரூமர்ஸை கிளப்பிட்டுருக்காங்க, நானும் என் எக்ஸு ஒன்றா கூட இல்லை, ஆனாலும் இப்படி போடுறாங்க, எனக்கு வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாங்யாங் கிட்ட சொல்கிறான். நம்ம ஆக்டர் சொல்கிறது சாங்யாங் ஃபுல்லாக கேட்டுகிட்டே தான் இருக்கான். ஆனால் வந்து அவன் எதுவும் கண்டுக்காமல் ஃபோனை அங்கே வச்சுட்டு எனக்கு இந்த கிச்சன் அப்புறம் நான் வந்து அவுத்து விட்றியான்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஆக்டரும் வந்து அவுத்து விட்றான். அவுத்து விட்டு திருப்பி புலம்ப ஆரம்பிக்கிறான். இவனும் வந்து அதை கண்டுக்காமல் வா சாப்பிட்லாம் முதல்ல, இப்படி புலம்புறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காடுறான். உட்காந்துட்டு வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து அதை பற்றி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி வந்து என்னை தப்பாக ரூமர்ஸ் பரப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாங்யாங்கும், அப்போ வந்து நீ வந்து ஒழுங்காக ப்ளர் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவும் முடியாது, நான் அப்படி பண்ணால் வந்து இன்னும் பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு நம்ம சாங்யாங்கும், நீ இப்போ வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிடு, நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து மேனேஜர் லேனை வந்து காமிக்கிறாங்க. மேனேஜர் லேன் வந்து கத்துறான் ஒருத்தவங்கிட்ட, எதுக்கு சும்மா சும்மா ஸ்கிரிப்டை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, இதே வேலையாக வச்சுட்டு இருந்தால் நாங்கள் எப்படி நடிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கான். யாரோட மேனேஜர்கிட்ட கத்திகிட்ருக்கான்னா வந்து இவங்க கீழே வந்து 2 கோ ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிறாங்களா, அதில் ஹாயோன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து வேறு கம்பெனிலேருந்து வந்திருப்பான். அவனோட மேனேஜர் தான் வந்து இப்படி ஸ்கிரிப்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம மேனேஜர் லேனுக்கு வந்து கோவம் வருது. அந்த மேனேஜரை பிடிச்சி கத்தி விடுறாங்க. நம்ம மேனேஜர் லேன் இப்போ கத்திகிட்ருக்க மேனேஜரும் நம்ம ஷிங்லாங் ஆக்டரோட எக்ஸ் இருப்பான்ல அவனோட மேனேஜரும் ஒரே ஆள். எனக்கு என்னமோ திருப்பியும் நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டருக்கு நடந்த பிரச்சனை மாதிரி இவனுக்கும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேன் புலம்பிகிட்ருக்கா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, இல்லை நம்ம ஹாயு வந்து ரொம்ப நல்ல பையன், அவன் நல்லா தான் நடிக்கிறான், அவனோட ஸ்கில்ஸை குறை சொல்ல முடியாது, அவங்க மேனேஜர் தான் இப்படி இருக்காங்க, ஆனால் ஈஹோ அப்படி இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன், அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போ மேனேஜர் லேன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டு வந்து நீ மோலிக்கு போ, ஏன்னா ஷிங்லாங் இருக்க பிளேஸ் யாருக்குமே தெரியாது, ஆனால் அவனோட எக்ஸுக்கு எப்படி தெரிஞ்சுனே தெரில, அப்போ நம்ம க்ரியூவில் யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து இவனுங்களும் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கானுங்க. என்ன அவங்க சமைச்ச அந்த சாப்பாடு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த சைடில் இருக்கவங்களாம் அதை சாப்பிட்றதுனால சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து சாங்யாங் வந்து ஷிங்லாங் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். இந்த இன்ஸ்டா போஸ்ட்டெல்லாம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுவீங்களா, உங்கள் மேனேஜர் மேனேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் தான் மேனேஜ் பண்ணுவேன், நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ நானே தான் போஸ்ட்டு போடுவேன், அவங்களாம் மேனேஜ் பண்ண மாட்டாங்க, அது ஏதாவது கம்பெனி விஷயமா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் இவ்வளோ நாளாக உன்னோட மேனேஜர் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து திருப்பியும் அந்த போஸ்ட்டில் வந்து திருப்பியும் இவனையும் அவனோட எக்ஸையும் வந்து தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. உடனே சாங்யாங் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நான் இப்போ எடுத்த ஃபோட்டோ உன்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்குறான். கண்டிப்பாக என்னால் முடியாது, அப்படி போட்டால் நான் மாட்டிக்குவேன், என்னை மேனேஜர் வந்து பிடிச்சி திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சாங்யாவும் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவன் வந்து பேக்கெட்டில் வச்சிடுறான். திருப்பி அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சாங்யாங் வந்து நம்ம அந்த ஆக்டர் ஷிங்லாங்க்கு ஊட்டி விடுறான். அவனும் வாய் திறந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க சாப்பிட்டது வந்து இதுதான் அந்த பேம்பு வார்ம்ஸ்ன்னு சொல்லி அந்த புழு ஒன்று பிடிச்சிட்டு வந்தாங்களோ அதை சமைச்சிட்ருக்காங்க. உடனே இங்கே வந்து நம்ம ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா, திருப்பியும் நிறைய போஸ்ட் எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்ருக்கும்போது அவனோட வாயில் வந்து ஏதோ ஒன்று கடித்த மாதிரி வீங்கிற மாதிரி இருந்திருக்கு. உடனே வந்து இவன் சாங்யாங்கை கூப்பிட்றான். இங்கே வா, என்னோடய வாயில் ஏதோ கடிச்சிருச்சு, எப்படியோ வீங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது
நம்ம சாங்கியாங்கும் உள்ளே வரான். இவனும் அந்த மிரர் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து சாங்கியாங் வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா, என்னோடய லிப்ஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிங்லாங் வந்து சாங்கியான்கிட்ட கேட்கும்போது சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா, ஒன்றுமே இல்லை, உன்னோட லிப்ஸ் ஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கிட்ட போய் பார்த்ததுனால அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. திருப்பியும் வந்து நம்ம சாங்கியாங் வந்து பிடிச்சி செக் பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து லைட்டாக வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேளை நீ வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிட்டதுனால இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ப்ரோட்டீன்ஸா, இதுவரையும் எனக்கு இப்படிலாம் வந்தது இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, நீ இதுவரையும் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டே, இப்போ தான் அதிகமாக சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். போனவன் வந்து போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் வந்து ஷிங்லாங் கிட்ட வந்து சொல்கிறான், இங்கே வந்து பஞ்சு எதுவும் இல்லை, நான் என்னோடய கையை வச்சு உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை வந்து மேலே தூக்கி வந்து அந்த லிப்ஸுக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்கான். போட்ட உடனே நம்ம ஆக்டர் ஷிங்லாங் வந்து கழுத்து வலிக்குது, பக்கத்தில் உட்காந்து போடுன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கியாங்கும் அவன் சொல்கிறத கேட்டு பக்கத்தில் உட்காந்து திருப்பி அவனோட கையில் வந்து எண்ணெய் எடுத்து திருப்பி அந்த லிப்ஸில் வந்து தடவிட்டுருக்கான். தடவி முடிச்சதுக்கப்புறம் அவனும் ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக வலிக்காமல் வந்து தடவிடுவான். தடவி முடிச்சதுக்கப்புறம் அவனும் அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் இருப்பான்ல, அவனும் வந்து ரொம்ப நேரமாக வந்து நம்ம சாங்கியாங்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய லிப்ஸ் இப்படி இருக்குது, எனக்கு இன்றைக்கி லைஃப் டைம் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சாங்கியாங் வந்து உனக்கு வேணால் மசில் வாங்கி தருவா, மசில்ன்றது வந்து அந்த அனிமல்ஸ்க்கெலாம் வாயெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தருவான்னு கேட்ட உடனே நம்ம ஷிங்லாங் ஆக்டருக்கு வந்து கோவம் வந்துச்சு. உடனே அடிக்கிறதுக்காக போவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் உட்காந்து அமைதியாக இருந்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து அவனோட லிப்ஸ் அந்த ஆயில் அதிகமானதுனால லைட்டாக தொடச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவனே யோசித்து பார்த்துட்டே இருக்கான், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு இருந்தவன் வந்து திடீர்னு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். தூங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கியாங் அடுத்த நாள் காலையில் வந்து ஷிங்லாங் பக்கத்தில் போய் ரொம்ப அந்த ஆக்டருக்கு பக்கத்தில் போய் அவள் லிப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் எழுந்திரிச்சு எதுக்கு இவன் என்னை இப்படி வித்தியாசமாக பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்போ சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். உடனே இப்போ தான் தோணுது அவனுக்கு, ஆமாம்ல நேற்று என் வாயில் வந்து ஏதோ ஒன்று கடிச்சு வீங்கிடுச்சு, அப்போ என் மூஞ்சி கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் தலையாணையில் வந்து அவனோட ஃபேஸை வந்து மறைச்சிட்றான். அப்பயும் வந்து நம்ம சாங்கியாங் விடாமல் அவனை வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கான். இவனும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பெட்ஷீட்டு தலையாணை எல்லாத்தையும் எதெல்லாம் இருக்கோ கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு அவனோட ஃபேஸு தலை எல்லாத்தையும் வந்து மறைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சாங்கியாங்கும் ஒரு கட்டத்தில் விட்டுடுறான். இது நான் உனக்கு ஒன்றும் ஆகலை, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, எந்திரிச்சவன் மாஸ்க்கு போட்டுட்டு வெளியில் வரான். மாஸ்க்கு போட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்கான். அப்போ சாங்கியாங் வந்து அங்கேருந்து வரான். வந்து இவனே பார்க்குறான், என்ன மாஸ்க்கெல்லாம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இப்போ எப்படி சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவன் பக்கத்துலேயே உட்காந்து நம்ம ஷிங்லாங்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனும் மாஸ்க்கை கழட்டுற மாதிரி இல்லை. நான் உன் ஃபேஸில் இதுவரையும் எதையாவது பார்க்காம இருந்திருக்கேனா, அப்புறம் எதுக்கு மாஸ்க் போட்டு மறைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லை, ஆனால் நீ வந்து என்னோட ஸ்வாலன் ஃபேஸ், அதாவது புண்ணு இருக்க ஃபேஸ் எல்லாம் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்தா இதை சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லி கொடுக்கும்போது அவனும் வாங்கிட்டு மாஸ்க்கை ஃபுல்லாக கழட்டாமல் சைடில் போய் கழட்டிட்டு திருப்பி சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்கியாங்க இவன் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, நான் என்னோடய எக்ஸை வந்து பயங்கரமாக திட்டிட்டேன் போல், அதுதான் வந்து எனக்கு இப்படி வந்து ரிவெஞ்ச் காமிக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து சாங்கியாங் நீ என்ன இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் இருந்துட்டு என்னால் ஒருத்தவனை திட்டக்கூட முடியல, திட்டினா உடனே இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம சாங்கியாங் வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நான் கூட ஒரு தடவை வந்து ஒரு ஓநாயை வந்து காப்பாற்றினேன், அது இப்போ உயிரோடு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னோடய கசின் வந்து ஒரு அனிமலை வந்து வளர்த்தான். அந்த அனிமல் வந்து ஒரு சில நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அது செத்துரும்னு நாங்கள் நினச்சிட்டோம், டாக்டர் அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து நல்லா சந்தோஷமாக குதித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சிலது ரிலேட்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனை ஏதோ தத்துவம் மாதிரி ஏதோ சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஷிங்லாங்க்கும் எப்போடா இந்த மாஸ்க் கழட்டலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கழட்டி அவனும் வந்து பார்த்து வாங்கிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்கியாங்க அங்கே வந்து திருப்பி பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி அவன் மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டான். போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே சாங்கியாங்கும் வந்து அந்த ஒரு டீயை வந்து எடுத்துகிட்டு இதை குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இவனும் அந்த மாஸ்க்கு கழட்டி குடிக்க போகும்போது சாங்கியாங் வந்து எட்டி பார்க்குறான் அவன் வாய் எப்படி இருக்குன்னு. அப்போ திருப்பி அவன் வந்து மாஸ்க் வச்சு க்ளோஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் திருப்பி இவன் மாஸ்க்கை எடுக்க பார்க்குறான். எடுக்கும்போதும் அவன் திருப்பி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிடுறான் அந்த இடத்த விட்டு. நம்ம சாங்கியாங்கும் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் வந்து அவன் குடித்த டீயை வந்து பார்த்துட்ருக்கான், அவன் குடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவனும் ரசிச்சுக்கிட்டே வந்து அவன் அந்த கப்பில் இருக்க
டீயை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் வந்து இவன் அந்த பழைய காலத்தில் சைனீஸ் பீப்புளெலாம் தலையில் தொப்பி போட்டுட்ருப்பாங்களா, அதே மாதிரி அவன் மாஸ்க்கையும் தொப்பியும் போட்டுட்டு, நான் இந்த புண்ணை வந்து சரி பண்ணுறதுக்காக வழியை கண்டுபிடிச்சிட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சாங்கியாங்கை கூப்பிட்றான். உடனே சாங்கியாங்கும் வந்து அவனே பார்த்துட்ருக்கான். என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உனக்கு இந்த புத்திசம்லாம் தெரியுமா, நான் போய் மெடிடேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவனும் மெடிடேஷன் பண்ணால் அது சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சரியாகும் அதெல்லாம், வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக நிறைய செடியெல்லாம் வளர்ந்ததுனால இவங்க வந்து ஒரு அருவாள் எடுத்துகிட்டு போய் அங்கே நடுவில் வர செடியெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஓடினோடனே இங்கே இருக்க மவுண்டெயின்ஸ்லாம் வந்து காலையில் வந்து வலிக்கு விழுகிற மாதிரி இருக்கும், இப்படி ஓடினீன்னா நீ கீழே விழுந்துருவ, ஒழுங்காக பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இரு நான் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து நம்ம சாங்கியாங் ஒரு வழி சொல்கிறான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, நீ எப்படி ஓடுவே திருப்பி கீழே விழுவ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேஸ்கெட்டில் வந்து ஒரு கயிறு இருக்கும், அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங் வந்து அந்த ஆக்டர்கிட்ட சொல்கிறான். உடனே அந்த ஆக்டரும் அந்த கயிறை எடுத்து சாங்கியாங் கிட்ட கொடுக்குறான். சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா அதை வந்து நம்ம ஆக்டரோட இடுப்பில் வந்து கட்டி விட்டுடுறான். கட்டி விட்டுட்டு ரொம்ப டைட்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுவான். செக் பண்ணிட்டு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ஆக்டரும் இவன் என்னடா பண்ணுறான், எதுக்கு என் இடுப்பில் கட்டிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். எதுக்கு கட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சாங்கியாங் வந்து அந்த கயிறை வந்து இழுத்து விளையாடிட்ருப்பான். இழுத்த உடனே நம்ம ஷிங்லாங்கும் வந்து அவன் மேலே சாயிற மாதிரி வந்துடுவான். எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து அந்த கயிறை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும்போது நீயும் கட்டு உன்னோட இடுப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது நீ ஒரு டாகை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, நீயும் கட்டு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாங்கியாங்கும் வந்து அந்த கயிறை அவனோட இடுப்புலேயே கட்டிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிட்டு உள்ளே போகிறாங்க. போய் அந்த காடெல்லாம் பார்க்குறாங்க. சீனரிஸ்லாம் செம்மையாக இருக்குது. அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஷிங்லாங் ஆக்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரே குஷியில் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். ஓடினவன் என்ன பண்ணிட்டான்னா கயிறு கட்டியிருக்கதை மறந்துட்டான். அதனால் இவன் வேகமாக ஓடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சாங்கியாங்கும் ஓடினா தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இவன் டக்குன்னு ஓடினதுனால அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா செம்மையாக அடிபட ஆரம்பிக்குது. அடிபட்ட உடனே வந்து எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா இந்த கயிறு கட்டுறதுனால நமக்கு ப்ராஃபிட்டும் இருக்குது லாஸும் இருக்குது, அதாவது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் திருப்பியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதாவது மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடுறதுக்காக இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் வந்து ஒரு ஓடையை பார்க்குறாங்க. அந்த ஓடை மேலே தான் வந்து ஒரு பெரிய கல் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க அந்த ஓடைக்கு போகணுன்னா நிறைய அங்கே பாறைகள் கல் செடி கொடிலாம் இருக்கா, அதனால் வந்து இவங்க 2 பேரும் கையை கோர்த்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போனதுக்கப்புறம் வந்து அந்த ஓடையும் பார்த்துடுறாங்க. அந்த ஓடையில் இருக்க கல் வந்து நல்லாயிருக்கு, அதுதான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டர் வந்து அங்கே போகிறான். போனவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு புத்தர் வந்து ஒரு நடுக்காட்டில் உட்கார்ற மாதிரி நம்ம ஷிங்லாங்கும் வந்து அதாவது அந்த ஆக்டரும் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். உட்காந்து அவனும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம சாங்கியாங்கும் அதை பார்த்துட்டு சரி பண்ணி அப்படியாவது சரியாகட்டும்னு சொல்லிட்டு அந்த தொப்பி எடுத்து அவன் தலையில் வச்சிடுறான். பார்க்குறதுக்கு அப்படியே புத்தர் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் அவங்க இடுப்பில் கட்டியிருந்த கயிறை வந்து அவுத்து விட்டுட்டு அவன் வந்து மஷ்ரூம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக கிளம்புவான். அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் ஆக்டர் வந்து அங்கே ஓடையில் இருக்க சவுண்டெல்லாம் கேட்டுட்டு அவனும் மெடிடேட் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் அந்த மெடிடேஷன் முடிகிறது வரையும் ஃபுல்லாகவே வந்து அவனுக்கு யார் வந்து ட்ரீமில் வருவானா ஃபுல்லாக சாங்கியாங் தான் வருவான். அதுவும் எப்படி வருவானா ஒரு பழைய காலத்து அதாவது ஒரு 100 செஞ்சுரிக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததோ அதே மாதிரி தான் வந்து அவன் கனவுல ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம். நெருப்பு இவனுங்கெல்லாம் பழைய ட்ரெஸ் போட்டு 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நெருப்பு பற்றிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து சாங்கியாங் மட்டும் வர மாதிரி, அப்புறம் வந்து அதாவது 100 செஞ்சுரிக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அந்த ட்ரீம் ஃபுல்லாகவே வந்து இவனுக்கு வந்து சாங்கியாங் மட்டும்தான் வந்து அவன் ட்ரீமில் வந்துட்டுருப்பான். உடனே நம்ம சாங்கியாங்கும் திருப்பி அந்த மெடிடேஷன் இவன் முடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறான். போகும்போது வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே சாங்கியாங் என்ன பண்ணுவான்னா அவன் கையை எடுத்து அந்த கண்ணு தண்ணியை வந்து தொடச்சி விடுவான். தொடச்சி உடனே மெடிடேஷனில் இருக்க நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டரும் வந்து எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு என்ன பண்ணுவான்னா வந்து எதுக்கு அழுதானே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்த உடனே வந்து என்ன கனவு கண்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் கேட்கும்போது அந்த ஆக்டர் என்ன சொல்கிறான்னா என்னோடய கனவு ஃபுல்லாக நீ தான் வந்த, அதுவும் நம்ம 100 செஞ்சுரிக்கு முன்னாடி இருக்க இந்த மாதிரி வந்தது, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை விட்டு எங்கேயோ தூரமாக போன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே
சாங்கியாங்க்கு வந்து ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து போனதுனால தான் இவனுக்கு இப்படிலாம் கனவு வந்துச்சு, அதனால தான் இவன் அழுகுறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோடனே இவன் திருப்பி கயிறு எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு ஷிங்லாங் இப்போ வேணாம், கயிறு கட்ட வேணாம், கீழே போடு அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் இவனும் அந்த மாஸ்க்கு கழட்டுறான். கழட்டின உடனே நம்ம சாங்கியாங் வந்து பார்க்குறான், உனக்கு அடிபட்டிருந்தது, அதாவது புண்ணாக இருந்ததில் அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சாங்கியாங் வந்து அந்த ஆக்டர்கிட்ட சொல்கிறான். அந்த ஆக்டரும் உண்மையிலே சரியாயிடுச்சா, ஆனால் நான் வந்து உன்னை பற்றி பெரிய ட்ரீம் வந்து கண்டேன், அதில் ஃபுல்லாக வந்து நீ என்னை விட்டு தூரமாக போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து கையை வந்து கோத்துட்ருக்கானுங்க. கோத்துட்ருக்கிறதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதனால திருப்பி வந்து அந்த கயிறை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிட்டு திருப்பி அந்த பிளேஸை விட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கானுங்க. அப்புறம் அவனுங்களும் வந்து அந்த பிளேஸை விட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, டேரெக்டாக வந்து ஒரு செட்டு காமிக்கிறாங்க. அதாவது இவனுங்க வந்து சீனுக்கு ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சீன் வந்து ஒரு கிஸ் சீன் மாதிரி வரும் போல். அதனால வந்து அவங்களாம் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்போ தான் வந்து இவனுங்க தான் அந்த கோ ஆக்டர்ஸ் ஹாயூ, லூ, இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரு ரொமான்டிக் சீனை வந்து ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கிட்ட போகும்போது ஒருத்தர் வந்து கத்துவா. என்னென்னு கத்துவானா, ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிச்சு, 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷிங்லாங் வரான். வந்து ஒரு மரத்தை பார்த்துட்ருக்கான். அந்த மரத்தில் வந்து சாங்கியாங் வந்து ஏறிட்டுருக்கான். அது வந்து ஒரு ட்ரீக்கான மரம்னு நினைக்கிறேன். அதில் ஏறிட்டுருக்கான். ஏறிட்டுருக்கும்போது நம்ம ஷிங்டேன் வந்து சொல்கிறான், இதோட இந்த மரத்தில் இருக்க 1 கிலோகிராம் லீவ்ஸ் வந்து 80,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அவ்வளோவா? அப்போ இதுக்கும் அந்த கோல் பெட்ரோலியம் தயாரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா வந்து, கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து மினரல்ஸு, அது வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஆனால் டீ வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். இந்த டீயில் வந்து நீ வந்து இலையை எடுக்காமல் இருந்தாலும் யூஸ் இல்லை, இலையை எடுக்கவே இல்லைன்னா அந்த மரமும் வளராது அப்படின்னு சொல்கிறான். அதனால் வந்து நம்ம எடுக்கணும், ஆனால் ஃபுல் இலையும் எடுக்கக்கூடாது, கரெக்டான அளவுக்கு இலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து அவனுக்கு வந்து லெசன்ஸ் நடத்திட்டுருக்கான். உடனே ஷிங்லாங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் இந்த மரத்துக்கு மேலே ஏறணும், நானும் ஏறட்டான்னு கேட்குறான். உடனே சாங்கியாங்கும் ஏறு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஷிங்லாங்கும் வந்து எதையும் யோசிக்காமல் ஏற ஆரம்பிச்சிடுறான். அவனும் மரத்தில் வந்து ஏறிட்டுருக்கான். சாங்கியாங்கும் ஏறிக்கிட்டே தான் இருக்கான். கீழே வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டரும் வந்து ஏறுறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கான். ரெடியானவன் வந்து எங்கெல்லாம் கால் வைக்கணும்னு தெரில. ஆனால் அந்த மரத்தில் வந்து அங்கங்கே வந்து கால் வச்சு ஏறணுன்றதுக்காக வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து கால் வச்சு ஏறு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆக்டரும் வந்து அதில் ஏறிட்டுருக்கான். ஏறினதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் தான் நம்மளால் ஏற முடியுமா, இதுக்கு மேலே போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து சாங்கியாங்கும் போகலாமே, இங்கே கால் வை, இங்கே கால் வச்சுட்டு அந்த இடத்துல ஏறி நில்லு, இதை விட ஹைட்டு வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவனும் அந்த மாதிரி ஏற ஆரம்பிக்கிறான். ஏறினவன் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு வலிக்கு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறான். அவன் அந்த இடத்துல கால் வைக்காமல் அவனை வலிக்கு விட்டுருச்சு, அதனால் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே செம்மையாக சவுண்டு போட்டது தான். உடனே பறவையோட சவுண்டெல்லாம் கேட்குது. கீழே விழுந்த உடனே இவனும் சாங்கியாங்கும் உடனே மேலேருந்து கீழே வந்துடுறான். கீழே வந்து இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவனை நம்ம வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், இல்லைனா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனோட தம்பியும் சாங்கியாங்கும் அவனை பிடிச்சி எப்படியோ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனுக்கு செம்மையாக அடிபட்டுருச்சு போல். அதுக்கப்புறம் வந்து இவனை எப்படியோ ஒரு வழியாக வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சாங்கியாங் வந்து அவனோட தம்பியை விட நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவனும் சாங்கியாங் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஷிங்லாங் அப்படியே அவன் மட்டும் தூக்கிட்டு போய் ஒரு சோஃபாவில் வந்து உட்கார வச்சிடுறான். உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். அப்போ வந்து நம்ம ஷிங்டியான் இருப்பாள், அவனோட தம்பி வந்து அவனுக்கு அடிபட்டதை ஃபோட்டோ எடுத்து வென்ஷு அப்படின்ற ஒருத்தவனுக்கு அனுப்புகிறான். வென்ஷு யாருன்னா வந்து நம்ம சாங்கியாங்கோட அண்ணன். எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட தம்பிகிட்ட கேட்கும்போது, ஒருத்தவர் வந்து உன்னை பற்றி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு, நானும் வந்து அவருக்கு இவ்வளோ நாள் ரிப்ளை பண்ணல, ஏன்னா நீ எப்போ பாரு வந்து அவரோட தம்பி கூடலாம் சுற்றிட்டு இருக்க, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இன்றைக்கி தான் உனக்கு அடிபட்டுருச்சுல, அதனால நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் அந்த போஸ்ட்டை வந்து அவனோட, அதாவது சாங்கியாங்கோட அண்ணனுக்கு அனுப்புனதும் அவன் வந்து ஷிங்லாங்க்கு அந்த ஆக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். இவனும் வந்து சொல்லி என்னன்னு கேட்ட உடனே உன்னோட காலுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தவர் வந்து என்னை மரத்துலேருந்து கீழே விழும்போது பிடிக்கிறதுக்கு வந்து மறந்துட்டார், அதனால் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு சாங்கியாங்கும் வந்து அவனோட காலை வந்து அவனோட மடியில் வச்சு அவனுக்கு காலுக்கு வந்து எண்ணெயை வச்சு மருந்து போட்டுட்ருக்கான். போட்டுட்டு
நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மவுண்டெயின் கூட என்னை ஒத்துக்க மாட்டேங்குது, அதுதானே என்னை கீழே தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு சாங்யாங் வந்து, நான் இருக்கும்போதும் நான் ஒரு 6-7 டைம் கிட்ட கீழே விழுந்திருப்பேன், அதனால் கவலைப்படாத, நீ ஃபஸ்ட் டைம் போனதுனால வந்து அது உன்னை தள்ளி விட்டுருக்கும், இந்த மவுண்டெயின் இந்த நேச்சர் கூடலாம் பழகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படுத்துட்ருக்கான். படுத்துட்டு இருந்தவன் வந்து திடீர்னு சாங்யாங் என்ன பண்ணிட்டான்னா, அவனை தூக்க ஆரம்பிச்சிடறான். எதுக்கு என்னை தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொன்னோடனே, நான் கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ மேலே போய் படுத்ததுக்கப்புறம் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு நானே உன்னை மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு பொண்ணை தூக்குவாங்கள்ல அதே மாதிரி அழகாக வந்து தூக்கிட்டு போகிறான். இவனை ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே தூக்கிட்டு போய் அவனை சேஃபாக வந்து அவனோட பெட்டில் வந்து கூட்டிகிட்டு போவான். அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் ஆக்டரும் வந்து சாங்யாங்கே பார்த்துட்டு ரசிச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ரூமும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம் கதவை வந்து நம்ம ஷிங்லாங் ஓப்பன் பண்ணுவான். இவனும் தூக்கிட்டு போய் அவனை வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சுருவான். படுக்க வச்சதுக்கப்புறம் இவன் வந்து அவனோட காலை எடுத்து கரெக்டாக பெட்டில் வச்சு கொடுத்துட்ருப்பான். அப்போ வந்து இவன் சொல்கிறான், நீ எதுக்கு இப்படி 80 வயசு கிழவ மாதிரி நடந்துக்கிற, உனக்கு இன்னும் ஆனால் வயசே ஆகலை, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் சாங்யாங்க அவனை தள்ளி விட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேட்டு அப்படி நடந்துக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஷிங்லாங்கும் வந்து படுத்துட்டு இவனும் வந்து ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக திருப்பி ரூமர்ஸாக தான் வந்துட்டுருக்கு. என்னென்னா இவனும் வந்து அவனோட எக்ஸும் ஒன்றா இருக்காங்க, அந்த மாதிரி மெசேஜாகவே வந்துட்டுருக்கு. இவனும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து பெட்ஸில் நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டரும் வந்து படுக்க ஆரம்பிச்சிருவான். படுத்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம சாங்யாங் வந்து ஒரு வேலைக்காக போவான். அது வேறு எந்த வேலையும் இல்லை, இந்த டீ தயாரிக்கிறதுக்காக தான் போவான். அப்போ வந்து அங்கே ஒரு மிஷின் இருக்கும்ல, அதை ஆன் பண்ணுறதுக்காக நெருப்பு பற்ற வைக்கணும். அதனால வந்து இவன் போய் நெருப்பை பற்ற வச்சிட்ருக்கான். பற்ற வச்சிட்ருக்கும்போது அந்த நெருப்போட லைட்டு வந்து கரெக்டாக வந்து ஷிங்லாங்கோட ரூம் பக்கம் அடிக்குது. ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து உடனே எந்திரிச்சிட்றான். ஏன் இப்போ நெருப்புலாம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, யார் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி எந்திரிச்சு இவனும் பார்க்குறான். அப்போ தான் வந்து என்னடா இங்கே நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்கும்போது தான் வந்து நம்ம சாங்யாங் வந்து அங்கே நெருப்பு பார்த்துட்டு திருப்பி டீ லீவ்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக வந்து வேலை பார்த்துட்ருக்கத வந்து நம்ம ஷிங்லாங் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எப்படி எடுக்கிறான்னா, அங்கே இருக்க நெருப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு வானத்தை ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் நிலாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போஸ்ட்டில் வந்து இது எல்லாத்துக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை வந்து வெய்போவில் வந்து போஸ்ட் பண்ணிடுறான். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சாங்யாங்க்கும் போகுது. சாங்யாங்கும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு ரிப்ளை எதுவும் பண்ணாமல் அவன் பார்த்துட்டு அப்படியே அவனோட வேலையை கண்டினியூ பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் வேலையை முடிச்சதும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து வாஷிங் மிஷினில் லாண்ட்ரிக்காக போடுறான். போட்டதுக்கப்புறம் அவன் ஸ்டெப்ஸ் ஏறி அவனோட ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஷிங்லாங்கோட ரூமை பார்த்துட்டு இவனுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரியாக இருக்கும், இப்போ தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ரூமுக்கு போகிறான். அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட ரூமில் வந்து அவன் தூங்கலை. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, திருப்பியும் போஸ்ட்டு போடுறதுக்காக நிறைய ரெடி பண்ணிகிட்ருக்கான். இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் போடுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யார் பண்ணுறான்னா, ஜி ஜாங்ஜோன் அப்படின்னு ஒரு இதில் வந்து மெசேஜ் வருது. அதில் என்ன மெசேஜ் வருதுன்னா வந்து, ஆம் ஐ யுவர் ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அர்த்தம்னா வந்து, நான் உன்னோட சுதந்திர பறவையா அந்த மாதிரி கேட்குறான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து உனக்கு பிடிச்சவனா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு ஸ்லோகனை தான் வந்து போட்டிருந்தான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங் இருப்பான்ல, அந்த ஆக்டருக்கு டவுட் வந்துச்சு. அதனால் இவன் சாங்யாங் ரூமை வந்து தட்டுறான். தட்டிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து, எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, இவன் வந்து அந்த ரூமில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் டவல் மட்டும் போட்டுட்டு வெளில வந்ததுனால இவன் எப்படி இப்போ மெசேஜ் பண்ணியிருக்க முடியும், இவனாக இருக்காது ஜி ஜாங்ஜோன்றது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பசிக்குது, எனக்கு டெர்மைட் மஷ்ரூம் வேணும்னு சொல்லி இவன் வந்து சாங்யாங் கிட்ட கேட்குறான். சாங்யாங்கும் டெர்மைட் மஷ்ரூம்லாம் இப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து அவனை மேலேயும் கீழேயுமா பார்த்துட்டு திருப்பி இவனோட ரூமுக்கே போயிடுறான். அப்போ ஜி ஜாங்ஜோன்றது வேற ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அப்போ தான் வந்து இன்னொரு மெசேஜும் வந்து நம்ம சாங்யாங் வந்து வெய்போவில் பேஸ்ட் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா வந்து, டெர்மைட் மஷ்ரூம்லாம் இப்போ கிடைக்காது, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போஸ்ட் பண்ணுறான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும், அப்போ அது எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஜாங்ஜோன் வந்து மெசேஜ் பண்ணுறான். அதுக்கு வந்து எப்போ மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் கேட்குறான். இப்போ வந்து அவனுக்கு டவுட்டே ஆகிடுச்சு, ஜி ஜாங்ஜோன்றது சாங்யாங் தான்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இவனை காமிக்கிறாங்க. இங்கே வந்து காவான்ற அவனோட பழைய அசிஸ்டண்ட் வந்து ஷிங்லாங் இத்தனை போஸ்ட் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பார்த்து லூ கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து ஹாயு வந்து லூவை எட்டி பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் வந்து அவனுங்களோட பர்சனல் ஒர்க்கை பார்க்குறதுக்காக கிளம்புறானுங்க. அப்போ வந்து நம்ம ஹாயு இருப்பான்ல,
அவனோட ஆக்டர் அந்த லூவோட ஆக்டர் வந்து நான் நம்மளோட ஃபேன் பேஸ்க்காக ஃபேன்ஷிப்பும் அதோட நேமும் அதுக்கான லோகோவும் ரெடி பண்ணிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கான். இதெல்லாம் அவசியமா, நம்ம ஃபேமஸ் ஆவோமா, ஃபேமஸ் ஆனால் தானே இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் நம்ம லூ. கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிடும், இல்லைனா நான் இதெல்லாம் ரெடி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயு வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம காவோ வந்து எதுக்கு இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், ஷிங்லாங் திருப்பி ஏதோ பிரச்சனையில் மாட்ட போகிறான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவன் வந்து அந்த பிளேஸை விட்டு கிளம்புறான். இது 2 பேரும் வந்து அந்த லூவும் ஹாயும் பார்த்துட்டு கண்டுக்காமல் அவனுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம ஷிங்லாங் வந்து கால் மேலே கால் போட்டு அவர் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இத்தனை போஸ்ட் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேனேஜர் கேட்டுட்ருக்காங்க. இல்லை, இப்போ நான் வந்து சும்மா இருக்கேன், அதனால தான் இப்படி போஸ்ட் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து அங்கே சாங்கியாங் வந்ததும் இவன் வந்து அப்படியே புத்தர் மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடுறான். புத்தர் மாதிரி உட்காந்துட்டு அவன் வர வரையும் வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்தர் மாதிரியே உட்காந்துட்ருக்கான். உடனே இவனும் வந்து என்ன சொல்கிறான்னா, உண்மையிலே டெர்மைட் மஷ்ரூம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான். உனக்கு உண்மையிலே அது வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஷிங்லாங் வந்து இல்லை, அப்போ வந்து வேறு ஏதாவது டிஷ் சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவனும் வந்து நம்ம சாங்கியாங்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவன் திருப்பி வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார ஆரம்பிச்சிடுறான். அப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஷிங்லாங்கோட மேனேஜரையும் அவனோட அசிஸ்டண்ட் அந்த காவோ இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. காவோ வந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்காக இவன் இத்தனை போஸ்ட்டு போட்டுட்ருக்கான், இந்த போஸ்ட் எல்லாத்தையும் வந்து அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவனும் அவனோட எக்ஸும் ஒன்றா இருக்காங்க அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேன் வந்து ஜி ஜாங்ஜோன் அப்படின்ற ஒரு போஸ்ட்லேருந்து வந்த மெசேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து போஸ்ட் போட்டு இதெல்லாம் இந்த ஜி ஜாங்ஜோன்றது வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக ரூமர்ஸ் கிளப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து பாஸ்ட்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மெசேஜ் எல்லாத்தையுமா அவன் கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் லேன் கேட்டதும் அதுக்கு வந்து ஆமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷிங்லாங் வந்து திருப்பியும் ஃபோட்டோஸு போஸ்ட்டும் எடுத்து போட ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கான். இவன் ஃபுல்லாகவே வந்து ஏஸ்தட்டிக் பிக்ஸாக தான் எடுத்து போடுறான். இவனும் வந்து ஃபோட்டோ போடுறத நிறுத்தவே இல்லை, போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கும் வந்து ஜி ஜாங்ஜோன்றதுலேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மெசேஜ் எல்லாமே வந்து சாங்கியாங் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவானோ அதே ரெஸ்பான்ஸ்லேயே வந்துட்டுருக்கிறதுனால இவனுக்கு ஃபுல்லாக டவுட் ஆகிட்ருக்கு. இவனுக்கு வந்து அவனை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவன் சொல்கிற லைன்ஸ் எல்லாம் வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேன்ஸ்கிட்ட கேட்ட உடனே அவன் ஒரு புக்கை பற்றி சொன்னாலும் அந்த புக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து செல் ஆகிடுச்சு. அந்த புக்கு பேர் என்னென்னா எ வின்டர் சன் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில் ஸ்ட்ரீம் தான் வந்து அந்த புக்கோட பேர். இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து அவனோட நம்ம ஆக்டரோட பழைய அசிஸ்டண்ட் வந்து பாருங்கக்கா, இப்படி வந்து அவன் போட்ட அந்த புக்கை தான் போஸ்ட் பண்ணால் அந்த புக்கு உடனே சோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இங்கே நம்ம ஷிங்லாங்கும் அவனுக்கு வர ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு அந்த ஜி ஜாங்ஜோன்ற ஐடியையும் வந்து அவன் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்கான். நோட் பண்ணவன் திருப்பியும் வந்து அவன் ரூமை விட்டு வெளியில் வந்து கீழே சாப்பிட்றதுக்கு வரான். அப்போ சாப்பிட வரும்போது நம்ம சாங்கியாங் என்ன சொல்லியிருப்பான், டெர்மைட் மஷ்ரூம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனால் வந்து அவன் சாப்பிடும்போது டெர்மைட் மஷ்ரூம் வந்து அதுதான் வந்து நம்ம சாங்கியாங் வந்து சமைச்சு நம்ம ஷிங்லாங் கொடுத்துருப்பான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங் அவனும் வந்து அவன் செஞ்ச டெர்மைட் மஷ்ரூமை 3 ஃபோட்டோ எடுக்கிறான். 3 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவில் வந்து அவனோட கை வந்து பட ஆரம்பிச்சிருக்கும். உடனே வந்து பரவாயில்ல கை தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் 3 இதையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். போஸ்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து சாங்கியாங் கிட்ட நான் போஸ்ட் பண்ணதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து நம்ம சாங்கியாங் என்ன பண்ணிருக்கான்னா அவனோட ஃபோனை வந்து நோண்டிகிட்ருக்கான். அதை வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டரும் வந்து அவன் ஃபோனில் என்ன தான் பண்ணுறான், ஜி ஜாங்ஜோன் இவன் தான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனும் வந்து அவனோட ஃபோனையே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து நம்ம சாங்கியாங் வந்து ஒரு மெசேஜ் போடுறான். என்ன போடுறான்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போடுறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்ட உடனே வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து அவனோட மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணி நீ ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கல, அந்த போஸ்ட் வந்து உன்னோட நியூ அசிஸ்டண்ட்டோட கை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இவனோட ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி போகிறாங்கன்னா அது வந்து ஈஹாவோட கை அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே இவனும் வந்து என்னக்கா இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரில, இதுக்கு தான் என்ன அசிஸ்டண்ட்டாக போக வச்சுருக்கணும், என்ன அசிஸ்டண்ட்டாக வைக்காமல் இப்போ வேறு ஒருத்தனை அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்கீங்க, இதனால தான் இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம காவோ வந்து மேனேஜர் லேன் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே அதுக்கு மேனேஜர் லேனும் விடு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான்.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம காவோ என்ன பண்ணுறான்னா, இந்த போஸ்ட்டில் அவன் தெரிகிற கை யாரோடதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட தம்பிக்கு ஃபோன் பண்ணுவான். அதுக்கு நடுவில் வந்து இங்கே ஷிங்லாங்கையும் சாங்யாங்கையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும்போது தான் இவன் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு வந்து டெர்மைட் மஷ்ரூம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி போடுறான். இப்போ வந்து அவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஜி ஜங்ஜூன் வந்து சாங்யாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வந்து காவோவும் வந்து அவன் தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கள்ல, அவன் தம்பியும் வந்து தெரியாமல் உளறிடுவான். நியூ அசிஸ்டண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சாங்யாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம காவோ வந்து என்ன ஆகிடுவான்னா, ஷிங்லாங்க்கும் சாங்யாங்க்கும் ஏதோ வந்து கனெக்ஷன் இருக்குது, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, நான் இப்போவே வந்து க்ரேஸியாக போயிட்டுருக்கேன், எனக்கு இன்னும் அவங்களோட அப்டேட்ஸ் நிறைய வேணுன்றதில் சந்தோஷமாக வந்து இவன் அதை வந்து நம்ம லேன் கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பான். நம்ம லேன் அவனை பார்த்துட்டு என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். உடனே இவனும் வந்து சந்தோஷத்தில் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்போ வந்து நம்ம மேனேஜர் லேன் வந்து ஷிங்லாங் ஃபோன் பண்ணி, நீ இன்னும் எவ்வளோ நாளாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை, நான் சாப்பிட்டு முடிக்கிறதோட போஸ்ட் போடுறதையும் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் அந்த போஸ்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஜி ஜங்ஜூன்றது ஒரு வேளை அவனாகவே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் லேனுக்கும் அந்த காவோக்கும் வந்து டவுட்டே வருது. அதுக்கப்புறம் வந்து இவன் கிளம்பும்போது ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட என்ன சொல்கிறான்னா வந்து, நாளைக்கு எனக்கு என்னை மவுண்டெயினுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாங்யாங்னு பேர் சொல்லாமல் ஜி ஜங்ஜூன்னே சொல்லிடுறான். அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான் அது அவன்தான்ட்டு. உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சாங்யாங்கும் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையிலையும் வருது. அப்படி இவனுங்களும் மவுண்டெயினுக்கு போகிறாங்க. மவுண்டெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து நம்ம ஹாயும் இருப்பான்ல, அந்த கோ ஆக்டர்ஸில் ஒருத்தன் வந்து பக்கத்து ரூமோட கதவை தட்டிட்டு உள்ளே போயிடுறான் அவனோட ரூமுக்கு. அப்போ வந்து இந்த பக்கம் காவோ வெளியில் வந்து யார் அது அப்படின்னு பார்க்குறான். அப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. திருப்பியும் வந்து இங்கே ஹாய் வந்து திருப்பியும் வந்து அந்த கதவை தட்டிட்டு திருப்பியும் மறைஞ்சிருந்து பார்ப்பான் யார் வெளியில் வரான்னு. இவனும் கதவை தட்டுறான். திருப்பி போய் அங்கே போய் அவனோட ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறான். திருப்பியும் வந்து காவோ தான் வெளியில் வரான். யார் அது இப்படி கதவை தட்டிகிட்டே இருக்கிறது, பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்கு இந்த கதவை தட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். திருப்பியும் வந்து நம்ம ஹாய் என்ன பண்ணுறான்னா, நம்ம காவோ வந்து எட்டி பார்த்துட்டு உள்ளே போயிட்டானான்னு செக் பண்ணிட்டு அவன் உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கதவை தட்டுறான். கதவை தட்டும்போது நம்ம காவோவுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் இந்த தடவை வந்து அவன் கதவை ஓப்பன் பண்ண வரல, அதுக்கு பதிலாக லூ வந்து கதவை ஓப்பன் பண்ண வரான். இதையும் வந்து இவன் மறைஞ்சிருந்து பார்த்த உடனே வந்து லூ வெளியில் வந்ததும் லூவை வந்து கை பிடிச்சி இழுத்து அவனோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எதுக்காக கூட்டிகிட்டு போகிறான்னா, ஒரு சீனை வந்து ரிகர்ஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போவான். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஹாயுக்கு வந்து லூவை வந்து பிடிச்சிரும். அதனால தான் வந்து இவன் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன உடனே வந்து எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பானுங்க. இங்கே வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து அவனுக்கு வர ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்ததுக்கப்புறம் வந்து இவனுங்க 2 பேருமே வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து இவனுங்களுக்கு வந்து மவுண்டெயினுக்கு போகணும்னு சொல்லியிருந்தானுங்கள்ல, அதனால வந்து இவனுங்க சீக்கிரமாக தூங்குறதுக்காக எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து படுத்துட்டு நிறைய யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு வேளை எனக்கு அவனை பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கான். படுத்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹாயும் லூவும் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரிகர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ரூமில் வந்து இருந்துகிட்ருப்பானுங்க. அவனுங்க வந்து ஒரு வீடியோவை ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரிகர்ஸ் பண்ணுறன்ற பேரில் வந்து என்னென்னமோ பண்ணிட்ருக்கானுங்க. அப்படி ஸ்கிரிப்டை ரிகர்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டில் வந்து லூ வந்து நம்ம ஹாயு மேலே கால் வச்சிட்ருக்க மாதிரி அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும். அதனால் இவனும் வந்து அந்த காலை தூக்கி வைக்கிறான். தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹாயு வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிறத பேசாமல், ஒரு வேளை உனக்கு வந்து நடிச்சிட்ருக்கவங்க மேலே வந்து காதல் ஏதாவது வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே லூ அதுக்கு வந்து இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லை, நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். இல்லை, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹாயுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து அவன் வந்து டைரெக்டாக அந்த லூவை வந்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணும்போது ஒரு கேள்வி வந்து லூ கேட்குறான். இது நம்ம ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே, எதுக்கு நீ வந்து கிஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு அவனோட வாயை வந்து பிடிச்சி வச்சிடுறான், இதெல்லாம் பண்ணாதானே. அதுக்கப்புறம் ஒரு வேளை இவனாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இவனுங்க கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணும்போது வந்து காவோ வந்து லூவை கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே லூ வந்து ஹாயுவை தள்ளி விட்டு அவனோட ரூம்க்கே வந்து கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹாயுவும் பார்த்துட்டு சரி பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே திருப்பியும் வந்து அவங்க நம்ம ஷிங்லாங்கும் சாங்யாங்கும் மவுண்டெயின் போகிறதா இருந்ததில்ல, இவங்கெல்லாம் மவுண்டெயினுக்கு போகிறாங்க. மவுண்டெயின் போகும்போது நம்ம ஷிங்லாங்கால் அந்த பெரிய இதெல்லாம் வந்து ஏற முடியல. அப்போ வந்து நம்ம சாங்யாங் வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஏறுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டருக்கு வந்து சாங்யாங் வந்து கை கொடுப்பான். ஆனால் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து கையெல்லாம் வேணாம், நானே நடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான்.
நடந்து போயிட்டு இவன் வந்து ஒரு நல்ல பிளேஸை பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்து ஒரு கரடி வந்து செம்மையாக கத்துது. கத்துனது வந்து சாங்கியா கேட்டோன்னே கரடி சீக்கிரம் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனும் ஓடி வரான். இவங்க 2 பேரும் வந்து செம்ம வேகத்தில் எப்படி அந்த ஏரோப்ளேன்லாம் பறக்குமோ அந்த அளவுக்கு வேகத்தில் வந்து இவனுங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு கரடி கடிச்சிருமோன்னு. அப்புறம் வந்து நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் தாண்டி எப்படியோ 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓடி வந்ததுக்கப்புறம் இவனுங்க 2 பேருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து சந்தோஷத்தில் வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க ரொம்ப தூரம். ஓடி வந்துட்டு இவனுங்க 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டே ஓடி வரானுங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் மூச்சு வாங்கினதுனால ஒரு இடத்துல நிற்கிறானுங்க. நின்றவனுங்களுக்கு வந்து நம்ம ஷிங்லாங் இருப்பான்ல, அவன் வந்து 2 பேரும் கை ஜாயின் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு டைரெக்டாக வந்து கிஸ் பண்ண போயிடுவான். 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருப்பானுங்க. கிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து அவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க. என்னடா திடீர்னு கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே நர்வஸ்ஸு. இப்படி பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் வந்து ஏதாவது பேசுவானா, அதுவும் இல்லாமல் நான் ஒரு பையன் வேறு, பையனும் இருக்கிறது அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் யோசிச்சுட்ருக்கான். சரி வந்தது தான் வந்துட்டோம் சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது இவனுங்க 2 பேரும் இப்போ எதுவுமே பேசவே மாட்டேங்கிறானுங்க. அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்ருக்கானுங்க. அப்போ தான் வந்து ஒரு பறவை வந்து கூவிகிட்ருக்கு அங்கேருந்து. சவுண்டு போட்டுகிட்டே இருக்கிறவொடனே அவன் வந்து கேட்குறான், எதுக்காக அந்த பறவைகள்லாம் சவுண்டு போடுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த பறவைகளோட சவுண்டு நைட்டு தான் இதை விட கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்லாங் வந்து அங்கே இருக்க தொப்பி எடுத்து அவனோட தலையில் போட்டுக்கிறான். ஏன்னா வெயில் செம்மையாக அடிக்கிறதுனால அவன் வந்து அதை தலையில் போட்டுக்கிறான். திருப்பியும் வந்து அந்த சவுண்டு கேட்குது. அதுக்கு வந்து சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா, நைட்டு தான் வந்து அந்த பறவையோட சத்தம் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் வந்து அது பகலில் சத்தம் போட்டால் என்ன, நைட்டு சத்தம் போட்டால் என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நைட்டு வந்து அதோட ஆளை தேடுறதுக்காக அது கத்தும்போது அது இன்னும் இன்டென்ஸாக இருக்கும், அது செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்றதுக்காக ஒரு சேர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேட போகிறான். தேடி போனவன் கிடச்ச உடனே வந்து அந்த சேரை தூக்கி போடுறான். அந்த இடத்துக்கு தூக்கி போடும்போது அந்த சேர் வந்து நம்ம ஷிங்லாங் உட்காந்துருக்க சேர் மாதிரி இடிச்சிருச்சு. அதனால் ஷிங்லாங் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம சாங்கியாங்கை வந்து முறைக்கிறான். இவனும் வந்து எதுவும் தெரியாத மாதிரி தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சாரி கூட சொல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டான். வந்ததுக்கப்புறம் வந்து இவனுங்க 2 பேரும் வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து சாங்கியாங் கிட்ட என்ன கேட்குறான்னா வந்து, எனக்கு வந்து சின்ன மனிதர்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு சாங்கியாங் வந்து, சின்ன மனிதர்களா, அவங்கெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து சின்ன மனிதர்களெல்லாம் வந்து காமிக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை, ஆனால் நான் ஒரு நாள் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இவன் சின்ன மீனை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஷிங்லாங்கும் அப்போ அந்த சின்ன மீனை பார்த்துட்டு நீ என்ன பண்ணன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நான் அந்த சின்ன மீனெல்லாம் பார்த்த உடனே வந்து அதை வந்து பொறுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு லேண்டெல்லாம், அதனால் அது சாகிற நிலமையில இருந்தது. அதனால் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிகிட்ருக்கான். உடனே இவனும் ஏதோ சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சிரித்து சிரித்து சாப்பிட்டுட்ருக்காங்க சமைச்சதை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து உனக்கு பையனெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். பையனா, அதெல்லாம் இப்போ மேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் நம்ம சாங்கியாங்க. சொல்லு பையனை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொன்னோன்னே அவன் வந்து நம்ம சாங்கியாங் வந்து அந்த கொஷினை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடுறான். ஸ்கிப் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாகவே இருந்துகிட்ருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம ஷிங்லாங்கும் பார்த்துட்ருக்கான். எதுக்காக அமைதியாக இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து சாங்கியாங் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அப்போ சாங்கியாங் திருப்பியும் பதிலே சொல்லலை. உடனே நம்ம ஷிங்லாங்கும் அவனே பார்த்துட்ருக்கான். நம்ம சாங்கியாங் வந்து இதெல்லாம் மேட்டரா, எதுக்கு திருப்பி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அமைதியாகவே இருக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே அவன் அமைதியாக இருக்கிறதுனால வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து செம்ம கோவம் வந்துடுச்சு. இங்கே இந்த பக்கம் சாங்கியாங் வந்து அவன் சமைச்சதை வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயோ வைக்கிறதுக்காக எடுத்து போயிட்டுருக்கான். அதையும் வந்து நம்ம ஷிங்லாங் பார்த்துட்டு, நீ இப்படி பதில் சொல்லாமல் இருந்தீன்னா, ஒரு கொஷின் கேட்டால் பதில் சொல்லணும், இப்படி பதில் சொல்லாமல் இருந்தீன்னா எனக்கு செம்மையாக கோவம் வரும்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே சாங்கியாங்கும் நீ ஓடாத, எங்கேயாவது விழுந்துருவேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, நீனும் வந்து நீனும் என்னோட எக்ஸ் மாதிரி தான் இருக்க, உனக்கும் அவனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் கோவத்தில் வந்து திருப்பியும் போக ஆரம்பிக்கிறான். நம்ம சாங்கியாங்கும் வந்து அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். திருப்பியும் வந்து ஷிங்லாங் திரும்பி யார் வந்து அவனோட கம்ப்யூட்டரில் வந்து என்னோடய பர்த்டேவை வந்து பாஸ்வேர்டாக வச்சது, அப்புறம் யாரோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியெல்லாம் தேடினா என்னோடய மூவிஸ் வருது,
அப்போ நான் பண்ணது தப்பா இல்லை நீ பண்ணது தப்பா? நான் ஒரு சின்ன கேள்வி தானே கேட்டேன், உனக்கு பையனை பிடிக்குமான்னு தானே கேட்டேன், அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்கிறான். சாங்கியாங்கும் அதுக்கு நான் இன்னும் அதை வந்து கண்டுபிடிக்கல, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அது எப்படி ஒரு பையனை பிடிக்குமா பிடிக்கலையான்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கோவத்தில் வந்து கிளம்பிடுறான். கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம சாங்கியாங்கும் திருப்பி ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கவன் வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து தப்பான வழியில் போனதுனால இவன் 3 கல்லை தூக்கி இந்த வழியில் போகணும்னு சொல்லிட்டு பேசாமல் கல் தூக்கி போடுறான். உடனே நம்ம ஷிங்லாங்கும் வந்து கோவத்தில் அவன் போட்டிருக்க தொப்பியை வந்து கழட்டி வீசி எறிஞ்சிட்டு அவன் சொல்கிற வழியில் வந்து திருப்பி அங்கேருந்து வந்து அவனை சொல்கிற வழியிலேயே கிளம்பிட்டுருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் இன்னொரு ரோடு வருது. அந்த ரோட்டில் வந்து எப்படி இருக்கும்னா வந்து அங்கேயும் 2 வழி இருக்கும். அந்த வழியில் வந்து நம்ம ஆக்டர் ஷிங்லாங் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக கோவத்தோடு வந்து நடந்துகிட்ருப்பான். அவனோட பின்னாடி வந்து சாங்கியாங்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவன் பின்னாடியே நடந்துகிட்ருப்பான். திருப்பியும் அவன் வந்து தப்பான வழியில் வந்து போவான். இவனுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் எந்த ரூட்டில் போகிறதுன்னு. ஆனால் வந்து இவன் தப்பான வழியில் தான் போயிட்டுருப்பான். போயிட்டுருந்தவொடனே இவன் கல்லை வந்து தூக்கி போடுவான். தூக்கி போட்டு அந்த வழி கிடையாது இந்த வழின்னு சொல்லிட்டு கல்லாலே வந்து பேசிகிட்ருப்பான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும் வேக வேகமாக ஓடி வந்து அவனுக்கு முன்னாடி போகிறதுக்காக கோவத்தோடு வந்து இவனும் வேக வேகமாக போகிறான். போய் இவன் வந்து எந்த இடத்துக்கு போகிறான்னா வீட்டுக்கு தான் போகிறானுங்க. ஆனால் வந்து 2 பேருமே பேசிக்கல, எதுவுமே பண்ணல, கல்லாலே விளையாடிட்டு அவனுங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே நம்ம ஆக்டர் ஷிங்லாங் என்ன யோசிச்சான்னு தெரில, அவன் ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கழட்டி தூக்கி போடுறான். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கழட்டி தூக்கி போட்டு என்ன சொல்கிறான்னா, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடு, வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஷூக்கு பாலிஷ் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங் கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான். நம்ம சாங்கியாங்கும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக அவன் வந்து எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட ரூமுக்கு போகும்போது அங்கே நம்ம ஷிங்லாங் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனோட இன்னர்ஸை கூட விடாமல் அவன் முன்னாடியே கழட்டி இந்த இதையும் போய் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அவன் அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னு சொல்கிற வருத்தத்தில் கூட இல்லாமல் நர்வஸ்னஸில் கூட இல்லாமல் அவன் பாட்டுக்கு வந்து டேரெக்டாக சாங்கியாங் முன்னாடி ட்ரெஸ் இல்லாமலே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு அவனும் குளிக்க போயிடுறான். இங்கே வந்து நம்ம சாங்கியாங் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை வந்து அவனோட கையாலே வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கான். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட பாஸ்ட்டை யோசிச்சுட்ருக்கான். அப்போ பாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, அவனோட எக்ஸ் என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம 2 பேரும் ஆக்டர்ஸு, அதனால் ஃபீலிங்ஸ்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கியாங்கும் இங்கே வந்து ஷிங்லாங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்லாங்கும் மேலேருந்து கீழே வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா போவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம லூ ஹாயுவை காமிக்கிறாங்க. இங்கே வந்து அவனுங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ லூ எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஹாயு வந்து இது என்னோடய ட்ரெஸ் மாதிரி இருக்குது, இதுதான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான். அப்போ தான் வந்து அப்போ உன்னோட தாத்தாவோட ஒய்ஃபும் வந்து பெருசாக தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறான். இது என்ன மீனிங்னால் வந்து நம்ம ஹாயு வந்து லூ வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டு போயிடுறான். அதனால் வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் புரியலை, ஆனால் அந்த சென்டென்ஸ் புரியலை. அதனால் வந்து இவன் யோசிச்சுட்ருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் யோசிச்சுட்டு திருப்பியும் வந்து அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு போகிறான். போனவன் என்ன பண்ணுறான்னா, அவனை வந்து ஒரு செவுத்தில் வந்து தள்ளி விட்டு யார் யாருக்கு ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். கேட்ட உடனே இவனும் வந்து தள்ளு, எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த ஹாயு இருப்பான்ல அவனை வந்து தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போகிறான். இப்போ நம்ம சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் காலையில் கிளம்புனாங்கல்ல, எங்கே கிளம்பியிருக்காங்கன்னா வந்து ஒரு டீ மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து நம்ம ஷிங்லாங்கோட தம்பி சொல்லியிருப்பான். அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து யூத் யாருமே வந்து டீ எப்படி தயாரிக்கிறது, கல்டிவேஷன் இதை பற்றி எதுவுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த டீயெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம டீ சேல்ஸ் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து அந்த டீ மாஸ்டரும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் வந்து இந்த யூத் ஜென்ரேஷனை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவ்வளோலாம் புரிஞ்சு வைக்கல, எனக்கு தோன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறான்னா, அந்த டீ மாஸ்டர் வந்து 2 வருஷமாக எங்களோட டீ சேல்ஸ் வந்து லாஸில் போய்ட்டுருக்கு, நீங்கள் வந்து இந்த மாடலாக ஒத்துட்டதுனால தான் இப்போ ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்கிறான். உடனே அந்த டீ மாஸ்டர் வந்து நீ வந்து சாங்கியாங் கூட்டிகிட்டு வேர் ஹவுஸ்க்கு போ, அப்போ தான் உனக்கு புரியும்னு சொல்கிறாங்க. இதோட வந்து 3rd எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.